ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன் சார்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2 போஸ்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா 2 கேட்டகரி ஆஃப் போஸ்ட்டுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன 2 கேட்டகிரி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் டிரைவருக்கும் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு 2க்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் டிரைவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. தமிழ் வந்து ஒரு லாங்குவேஜ் பேப்பராக நீங்கள் படிச்சிருக்கணும். 8ஆம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் எல்எம்வி லைட் மோட்டார் வெஹிக்கல் லைசன்ஸ் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சைக்கிளிங் தெரியணும். ஒரு நல்ல ஹெல்த் ஃபிசிக்கில் வந்து நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்க வந்து குவாலிஃபிகேஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. சேல்ரி வந்து பார்த்திங்கன்னா 15,700லேருந்து 50,000 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பே லெவல் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 30 வயது மட்டும் கம்ப்ளீட் ஆகிருக்கக்கூடாது. நீங்கள் அப்ளை பண்ணுற டேட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 30 வயதுக்கு உட்பட்டவர்னால் நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். டிரைவர் போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து 1 வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் முக்கியமாக வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேலே நம்ம சொல்லியிருக்கிற குவாலிஃபிகேஷன்ஸ்க்கெல்லாம் உட்பட்டவராக இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆக முடியாது. த போஸ்ட் கேனாட் பி ட்ரான்ஸ்ஃபரபுள் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த போஸ்ட் வேகன்சி நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபரபுள் ஆக முடியாதுங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் பேசிக் ரூலை பொறுத்து தான் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 8th வரைக்கும் போதும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 8th வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். தமிழ் வந்து ஒரு பாடமாக வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கும் வந்து சைக்கிளிங் தெரிஞ்சிருக்கணும். குட் ஃபிசிக்கில் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கும் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கும் ஸ்கேல் பே வந்து பார்த்திங்கன்னா 15,700லேருந்து 50,000 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பே மேட்ரிக்ஸ் சார்பாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதுக்கும் ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கும் 30 வயசு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் அடுத்து என்னென்ன நோட்டில் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா இதுவும் மேலே இருக்க அதே சேம் பேட்டர்ன் தான். ஸோ உங்களுக்கும் வந்து போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபரபுள் இல்லைங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் இதை பார்த்துக்கங்க மஸ்ட்டு. மேலே கொடுத்துருக்கப்பட்டிருக்க எல்லா குவாலிஃபிகேஷனுக்கும் உட்பட்டவராக இருந்தால் தான் நீங்கள் அதில் வந்து எலிஜிபிலிட்டி ஆக முடியும். இந்த 2 போஸ்ட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் வந்து கிடையாது. அதுதான் ஒரு குட் நியூஸ். என்னென்னா எக்ஸாம் கிடையாது. ஒன்லி வந்து ஒரு இன்டர்வியூ மட்டும்தான். இன்டர்வியூவில் நீங்கள் செலக்டட்னா நீங்கள் அந்த போஸ்ட்டுக்கு வந்து எடுத்துக்கப்படுவீங்க. ஸோ ரிசர்வேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு எம்பிசியில் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிசி கிளாஸ் அதர் தென் கிளாஸ் முஸ்லீமில் ஒன்றும், பேக்வேர்டு பிசி முஸ்லீமுக்கு ஒன்றும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டிகேப் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி டிரைவருக்கு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. எம்பிசி அந்த இதில் டினோட்டட் கம்யூனிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து வேகன்சி 5க்குமே சொல்லியிருக்காங்க, டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அந்த ஏஜ் லிமிட் இருக்கிற ப்ரூஃபு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஹெல்த் சர்டிஃபிகேட், அப்புறம் வந்து இந்த மாதிரி உங்களோட இதெல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் பண்ணணும். எந்த இதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த செக்ரட்டரி, தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன், 4th ஃப்ளோர், சிட்கோ கோஆப்ரேட் ஆஃபீஸ் பில்டிங், திருவிகா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், கிண்டி, சென்னை 6,32,000ங்கிற முகவரிக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய நீங்கள் அப்ளை பண்ணணும். அந்த ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்குது. அதுவும் லாஸ்ட் டேட் வந்து வருகிற ஜூலை 31 நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணணும். இதான் அந்த பயோடேட்டா. இதில் உங்களுடைய பெயர், உங்களுடைய கம்யூனிட்டி அட்ரஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தந்தை பெயர், உங்களுடைய பிறந்த இதெல்லாம் கொடுக்கணும். தேதி, வயது, மதர் டங், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, அதுக்கான ஏதாவது ப்ரூஃப்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் நம்பர், ஆதார் கார்டு நம்பர், வேறு எதுவும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிற பட்சத்தில் அதெல்லாம் நீங்கள் இது பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் வந்து இதுக்கு வந்து நீங்கள் இது பண்ணணும், அப்ளை பண்ணணும். உங்களுக்கு வந்து அதுலேருந்து அவங்க அடுத்து கம்யூனிகேட் பண்ணி அவங்க வந்து உங்களுக்கு இது பண்ணுவாங்க. ஸோ இதுதான் சரிங்களா. கீழே சிக்னேச்சர் பண்ணி நீங்கள் டேட் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கு வந்து நம்ம வந்திருக்க ஜாப் நோட்டிஃபிகேஷன் தமிழ்நாடு சார்பாக. வேறு ஏதாவது ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் நான் உடனுக்குடன் நம்ம சேனலில் தெரியப்படுத்துகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.